இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 147 அதிகாரம் 13வது வசனம். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். அவர் நம் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி நம் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன். அப்படி தேவன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தணும்னா எருசலேத்தின் ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள், இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் என்ன செய்யணும்னா கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனை துதிக்கணும். தேவனை நாம் துதி செய்து அவரை ஸ்தோத்தரிக்கும் போது கர்த்தர் நம் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி நம்மிடத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் அவர் ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறார். சங்கீதம் 128 அதிகாரம் 3-6 வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்கும் போது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனைவியானவள் அந்த வீட்டுக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தருகிறவளாக இருக்கிறாள்னு அர்த்தம். திராட்சை என்பது மகிழ்ச்சியின் அடையாளமாக சொல்லப்படுது. அப்படி மனைவியையும் தேவன் ஆசிர்வதிக்கிறார். அதே போல் நம் பிள்ளைகளை, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஒலிவ மர கன்று என்பது எதை குறிக்கிறதுனா, நல்ல வலிமையும் செழிப்பையும் நீண்ட ஆயுளையும் அது குறிக்குது. அப்படி குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒற்றுமையை காப்பவர்களாக அவர்கள் இருக்கிறாங்களாம். பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல. அப்படி தேவன் அவர்களே ஆசிர்வதிக்கிறார். அது எப்போ ஆசிர்வதிப்பார்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான். தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கிறார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார். தேவன் அவருடைய பர்வதத்திலிருந்து நம்மை ஆசிர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் எருசலேமினுடைய வாழ்வை காண முடியும். இது இஸ்ரவேலில் உள்ள பிள்ளைகளுக்கு இதை உண்டாக்குவேன், இந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்குவேன்னு சொல்கிறார். அவர்கள் சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள்ன்றாரு. அப்போ தேவனுக்கு பயந்து வாழும்போது தேவன் அந்த ஆசீர்வாதத்தை இவ்விதமாய் தம் பிள்ளைகளுக்கு அவர் தருகிறார். சங்கீதம் 115, 14, 15 வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நம் பிள்ளைகளை தேவன் எப்படியா வர்த்திக்க பண்ணுவார். நாம் குன்றி போகாமல் குறுகி போகாதபடிக்கு தேவன் நம் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறார். அப்படி கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும்போது நம் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா 44 அதிகாரம் 3-5 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேலே நாவியும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொல்கிறார். இது தாகமுள்ளவன் மேல் தண்ணீர் என்றால் இது ஆவிக்குரிய தாகம். அத்தகைய தாகத்தை, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை, அந்த உன்னத மகிமையை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு தேவன் தரேன்னு சொல்கிறார். வறண்ட வாழ்வு, அதை தேவன் செழிப்பாக்கிறது தான். தாகம் உள்ளவன் மேலே அவர் தண்ணீரை ஊற்றி வறண்ட நிலத்தில் அவர் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்கிறார். வறண்ட இடத்துல கூட அவரால் செழிப்பை கொடுக்க முடியாது. அதே போல் உன் சந்ததியின் மேல் என் ஆவி, தேவனுடைய ஆவி நம் பிள்ளைகள் மேலேயும் நம் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலேயும் தேவன் வைக்கிறாராம். அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொல்கிறார். அதனால் அவர்கள் என் புல்லின் நடுவே நீர்க்கால்கள் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல. நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரம் எப்படி செழித்து இருக்கும்? ஏன்னா அது நதி ஓரத்தில் இருக்கிறதுனால அந்த வேர் அந்த தண்ணீரை உறிந்து உஷ்ண காலம் வந்தால் கூட அது வறண்டு போகாதபடிக்கு எப்பொழுதும் அது எப்படி கனி கொடுத்து செழித்து இருக்குமோ அதை போல் அலறி செடிகளை போல அவர்கள் வளருவார்கள்னு சொல்கிறார். ஒருவன் அப்போ அவங்கெல்லாம் எப்படி தன்னை சொல்லிக்கொள்வாங்களா, நான் கர்த்தருடையவன் சொல்லுவாங்களா. நான் ஒருத்தன் யாக்கோபின் பெயரை தரித்து கொள்வான். அதாவது யாக்கோபின் பெயர் என்ன? இஸ்ரவேல் என்று தன் பெயரை தரித்து கொள்வான். ஒருவன் கர்த்தருடையவன் என்று சொல்லி கையெழுத்தே போடுவான்னு சொல்கிறார். இப்படி இஸ்ரவேலின் நாமத்தை அவர்கள் தரித்து கொள்ளுவார்கள். யாருன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையா? அவங்க பிள்ளைகள் அவ்வாறு அந்த மாதிரி பெயரை தரித்து கொள்ளும்படியாக தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கிறார். சங்கீதம் 114, 12 வசனத்தில், 11, 12 வசனத்தில் பார்க்கும்போது, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்த அந்நிய புத்திரர் கைக்கு என்னை விலக்கி தப்புவி. இப்போது நம்ம கர்த்தர் நம் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி நம் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கணும்னா சில பொல்லாத மனுஷர்களுடைய காரியங்கள் இல்லையா? மாயை பேசும் வாய், கள்ளத்தனமான வலது கை, பொய் பேசுகிறதும் கள்ளத்தனங்களை செய்கிற அப்படிப்பட்ட அந்நிய புத்திரர் கரத்துக்கு நம் பிள்ளைகளை தேவன் விலக்கி தப்புவிப்பேன்னு சொல்கிறார். அப்பொழுது உங்கள் குமாரர்கள் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போல அவங்க செழித்து இருப்பாங்க. உங்கள் குமாரத்திகள் எல்லாம் சித்திரம் தீர்ந்த மூளைகள்,
எல்லாவற்றிலும் நேர்த்தியாக இருக்கிற சித்திரம் தீர்த்தது. ஒரு படத்தை எப்படி வரைந்தால் எப்படி நேர்த்தியாக அதுக்கான நிறங்கள் எல்லாம் பூசி பண்ணுறாங்களோ அதை போல் உங்கள் பிள்ளைங்க எல்லா விதத்துலேயும் சிறந்து விளங்குவாங்க. அவங்க அரண்மனைக்கே மூளைக்கல்லை போல இருப்பார்கள்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணிக்கிறத பார்க்குறோம். சங்கீதம் 125:2 பார்க்குறோம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் அந்த ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். இன்னைக்கும் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை சுற்றிலும் அவர் அக்னி மதிலாக இருந்து அவர் நடுவில் இருக்கிறார்னு பார்க்குறோம் இல்லையா? எப்படி எருசலேம் நகரத்தை சுற்றிலும் பர்வதங்கள் மலைகள் சூழ்ந்திருக்கிறதோ அதுபோல கர்த்தர் இது முதற்கொண்டு தம்முடைய ஜனத்தை சுற்றி அவர் இருப்பார், அவர் பாதுகாப்பாக இருப்பார்னு பார்க்குறோம். நெகேமியா 12:30 ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணி கொண்டு ஜனத்தை பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் சுத்தம் பண்ணினார்கள். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஆசாரியர்கள், லேவியர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் கூட கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா ஜனத்தையும் பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் அவர்கள் சுத்தம் பண்ணினார்கள். அப்போ ஆசாரியர்களை கொண்டு தேவ ஜனங்கள் சபையாரை தேவன் சுத்தம் பண்ணி அப்போ அதன் பிறகு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கார். சங்கீதம் 51:18 பார்க்குறோம். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதிலை கட்டுவீராக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவன் சியோன் வாசம் பண்ணுகிற தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்வார். அவர்களை பொல்லாங்கில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் இடிந்த மதில் போல் இருந்த அந்த எல்லைகளை எல்லாம் தேவன் எடுத்து போட்டு அவர்கள் மதில்களை தேவன் கட்டுவாராம். எப்படின்னா ஆவிக்குரிய ரீதியிலே அவர்கள் வாழ்வை கட்டி எழுப்ப தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தானியேல் 9:25 பார்க்குறோம். இப்போதும் நீ அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படும் போது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரம் 62 வாரம் செல்லும். அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனால் இடுக்கமான காலங்களிலே இப்படி நடக்கும். அதே போல் தானியேல் காலத்திலேயே அவர் தானியேல் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் முன்பாகவே அறிந்தார். அவர் தலையில் கண்ட சொப்பனத்தினாலே அவர் கலங்கி போனான்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ எருசலேமை தேவன் திரும்ப கட்டும்படியாக கட்டளையிடுவார். மேசியா வரும் வரைக்கும் அந்த 7 வாரம் 62 வாரம் செல்லும் வரைக்கும் அந்த அலங்கங்கள் மறுபடியும் கட்டப்படும். இடுக்கமான காலத்திலே ஒரு நெருக்கமான நாட்களில் இதெல்லாம் நடக்க போகுது. இனி வரும் சம்பவிக்கிற காரியங்களாக இது சொல்லப்படுது. அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கட்டி அவர்களை பாதுகாப்பேன்னு சொல்கிறாரு. அவர் அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன போதிக்கிறார்னா நம் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி நம்மிடத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார். தேவன் உங்கள் வீட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறார். உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பையும் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தையும் தேவன் தந்து உங்கள் தாழ்பால்களை உங்கள் எல்லையை தேவன் பலப்படுத்தி உங்கள் அலங்கங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறார். தாளிட்டு உங்கள் வீடு குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் மீது தேவன் அளிக்கும் பாதுகாப்பு தான் இது. அதே போல் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதனால் நீங்கள் பயம் நீங்கி உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவனை மாத்திரம் நம்பி அவருடைய பாதுகாப்பை நீங்கள் எதிர்நோக்கி அவரை சார்ந்து அவரை துதித்து அவரை என்னாலும் ஸ்தோத்தரித்து அவரை நாம் பற்றி கொண்டு வாழும்போது நம் தாழ்பால்களை தேவன் பலப்படுத்தி நம் பிள்ளைகளை என்னாலும் சத்துருக்கள் பிடியிலிருந்து விடுதலையாக்கி அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ரட்சிப்பார். ஆமேன்.